அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்குறோம் அப்படின்னா, விஜய் ஆட்சி அமைப்பாரா இல்லையா? தமிழக மக்கள், குறிப்பாக இளைஞர்களும் பெண்களும் எவ்வளவு ஒரு ஆர்வத்துடன், அவங்களுடைய எவ்வளவு எதிர்கால கனவுகளுடன், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு பெருவாரியாக சென்று நமது தலைவன் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வேட்பாளரை பற்றி கவலையே படலை, ஓட்டுக்கு காசு கொடுக்குற பற்றி கவலைப்படலை. இவர் ஆட்சிக்கு வந்துட்டால் அந்த 2500 அந்த வாக்குறுதியெல்லாம் சொன்னார் இல்லையா, நிறையா 2500 தருவோம், இளைஞர்களுக்கு 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 3000 4000, சரிங்களா? படிக்கிற குழந்தைகள் வைத்திருக்கிற தாய்மார்களுக்கு 15000, வருஷத்துக்கு 6 சிலிண்டர், அனைத்து பெண்களுக்குமே இலவச பஸ் பயணம், 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கல்வி கடன் கொடுக்குறோம். அதே போல் 5 ஏக்கர் கீழே வச்சுருக்கிற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி 100%, 5 ஏக்கருக்கு மேலே வச்சுருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 50% பயிர்க்கடன் தள்ளுபடி. இப்படியெல்லாம் சலுகை கொடுத்தா கூட இதுக்காகலாம் மக்கள் ஓட்டு போடலை. விஜய் என்ற ஒற்றை மனிதனுக்காக, அவர் முதலமைச்சராக வரணுன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு மிக மிக ஆர்வமாக நடந்த தேர்தல் இது. ஆனால் 60 ஆண்டுகளாக ஆட்சியை தக்க வைத்து மாபெரும் ஊழல் கட்சிகளாக, உலகிலேயே மிகப்பெரிய ஊழல் கட்சிகளாக உருவெடுத்துள்ள திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், 2 பேரும் மக்கள் தீர்ப்பை கொஞ்சம் கூட மதிக்காமல் 2 திருடர்களும் கூட்டணி வச்சுக்கிற மாதிரி ஒரு நல்லவன் இருக்கார். இப்போ இவ்வளோ நாளாக நீயா நானா, திருடுறதில் போட்டி, உள்ளே போட்டி, வேறு மக்களுக்கு நன்மை செய்யுங்கிறது ஒரு 10-20% தான். மிச்சம் ஒரு 80% நமக்குள்ளே எப்படி சம்பாதிக்கணுன்ற ஒரே எண்ணத்துடைய ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு நல்லவன் வந்துட்டான், வேறொரு ஆள் வந்துருச்சு, நம்மளை விரட்டி அடிக்க வேறு ஆள் வந்துட்டார். அவர் என்ன செய்வாரோ எப்படி செய்வாரோ இது நமக்கு தெரியாது. ஏன்னா நீயும் 1000 ஊழல் பண்ணி வச்சுருக்க, நானும் 1000 ஊழல் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற ஒரு முறையில் பாருங்கள், இவங்க பண்ணுற அந்த கேலி கூத்து, இது பொதுவாக இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இல்லையே. ஒரு படித்த இளைஞர்கள் எவ்வளோ ஆர்வமாக ஓட்டு போட்டாங்க. ஏன்னா அவங்களாம் சில கையில் நோண்டிட்டு ஓட்டு போகிற அன்றைக்கி வரவே மாட்டாங்க. நாங்கள் எத்தனை எலெக்ஷன் பார்த்துருக்கேன், ஓட்டு போடுறதுக்கு இளைஞர்கள் வரமாட்டாங்க. நீங்கள் போய் போட்டு வாங்கம்மா, நீங்கள் போய் போட்டு வாங்கப்பான்னுருவாங்க. ஆனால் இந்த தடவை நமக்கு முன்னாடி அவங்க கிளம்பி போய் ஓட்டு போட்டாங்க. அப்போ அப்படின்னா அதை மதித்து, சரி முதல்ல அவருக்கான அந்த வாய்ப்புகளை செய்யணுமா வேண்டாமா? இதில் விஜய் அவர்களையும் நான் குறை சொல்வேன். என்னென்னா, தேர்தல் என்பது நீங்கள் சினிமாவில் திரைப்படத்தில் அப்படி மின்னல் வேகத்தில் அடிப்பீங்க. இதில் உங்களுக்கு அதை விட ஒளியின் வேகத்தோடு இதில் அடிப்பாங்க. அரசியலில் நீங்கள் மக்கள் ஓட்டு போட்டு 108 சீட்டு வாங்கினீங்க. ஆனால் உங்களுக்கு வெளியே 1008 எதிரி இருக்காங்க அரசியலில். அதை நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க? இதுக்கு தான் நான் முதலே சொன்னேன், செங்கோட்டையன் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு முழு அதிகாரத்தை கொடுத்து உடனே வேலை பார்க்கணும். உடனே ஏடிஎம்கேலேருந்து ஒரு பாதி பேரை பிரிச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் கையில் ஒரு 30 எம்எல்ஏ வந்திருப்பாங்க, எக்ஸ்ட்ரா வந்திருப்பாங்க. ஸோ அதனால் இதில் அரசியலை பொறுத்தளவில் தாமதிக்கணுன்ற அவசியமே இல்லை. டக்குன்னு முடிவு எடுக்கணும். இப்போ பாருங்கள், உங்களை கவுத்தருக்கு இந்த 2 பேருமே கூட்டணி சேர போகிறாங்கன்ற ஒரு எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க 2 பேருக்குள்ளே ஏடிஎம்கே டிஎம்கேக்குள்ளே எதுக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிடுவோம்,
இப்போ நமக்கு இப்போ இவ்வளோ நாளாக வந்து நீயும் நானும் தான் இருந்தோம். ஸோ அதனால் உன்னைய நான் எதிர்த்த, என்னைய நீ எதிர்த்த. ஆனால் இன்றைக்கி வேற ஒரு ஆள் வந்துட்டான் இந்த இடத்துக்கு. ஸோ அவன் வந்து உட்கார முன்னாடி நம்ம வந்து என்ன செஞ்சிடணும், நம்ம கூட்டு சேர்ந்துக்கிடுவோம்னு இப்போ கூட்டணி சேரப்போகிறாங்க. அப்போ முதல்லையே ஆரம்பத்திலேயே நீங்கள் வந்து ஜெயிச்சுட்டு வரும்போதே அந்த அந்த இதை கணித்து 108 பேர் தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். அப்போ நமக்கு இன்னும் தேவை 10 பேர் வேண்டியிருக்கு. அப்போ அதை உடனே கணித்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், ஒரு கட்சியை உடச்சி எடுத்துறேண்ணா, அதை விட்டுட்டீங்க. அந்த வாய்ப்பை, நல்ல வாய்ப்பை விட்டுட்டீங்க. இன்னொன்று உங்களுக்கு நான் சொன்னேன், நீங்கள் வந்து எதிர்பாராத விதமாக தான் ஜெயிச்சிருக்கீங்க. சரிங்களா? இது வந்து ஏதோ ஒரு விபத்து மாதிரி. ஏன்னா உங்களுக்கு அன்னைக்கு நல்ல நாள். ஏன்னா உங்களுடைய ராசிப்படி திங்கக்கிழமை வந்து மிக நல்ல நாளாக இருந்தது. ஸோ அதனால் ஜர்ன்னு மேலே போயிட்டீங்க. ஏன்னா சந்திர பகவான் வந்து மிக ஸ்பீடான கிரகம். அதை வச்சு நீங்கள் வந்து மேலே வந்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு கடக ராசி, கடக லக்கணம். அதனால் நீங்கள் அன்றைக்கி ஜெயிச்சிட்டிங்க. இதே ரிசல்ட் மறுநாளோ அதுக்கு மறுநாளோ இருந்தால் வேறு மாதிரி தான் இருந்திருக்கும். சரி, ஜெயிச்சிட்டிங்க. அதை தக்க வைக்கணுமா வேணாமா? மக்கள் அதுக்கு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்போ நீங்கள் அந்த மக்களுடைய கோபம் வந்து இன்றைக்கி இந்த 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 புல்லுருவிகள், இந்த திராவிட கட்சிகள் மேலே ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ. ஏன்னா நீங்கள் படக்கூடிய அவஸ்தை, ஆட்சி அமைக்கிறதுக்காக அவஸ்தை. ஏன்னா 2-3 சதி நடந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த எலெக்ஷனுக்கு முதல் நாள் வந்து 7 மணியோட பஸ்ஸை பூரா நிப்பாட்டாங்க. சென்னையிலேருந்து சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, அங்கிட்டு பெங்களூர், அங்கே ஹைதராபாத், வெளியூர்கள்லேருந்து வரக்கூடிய பஸ்ஸை பூராமே இரவு 7 மணிக்கே நிப்பாட்டாங்க முதல் நாள், எலெக்ஷனுக்கு முதல் நாள். ஸோ அதனால் இந்த இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள்லேருந்து எல்லாருமே வந்து ஏற்கனவே அவங்களும் இந்த ஊழலில் திளைத்த அதிகாரிகள் தான். அப்படி தான் வளர்த்து வச்சுருக்காங்க திராவிட கட்சிகள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கொடுத்த அந்த முதல்வர் பாதுகாப்புக்குரிய அந்த போலீஸ் வாகனங்களை பூரா வாபஸ் வாங்கிட்டாங்க. பதவியேற்பு விழா நடத்த இருந்த அந்த நேரு உள் விளையாட்டாளர்களை அந்த வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ பாருங்கள், அதை பூரா அப்படியே நிப்பாட்டாங்க. சரிங்களா? இவங்க ரொம்ப பயங்கரமான ஆளுங்க, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியெல்லாம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து நிஜத்தில் இவர்கள் வந்து சினிமா வில்லன்களோட 1000 மடங்கு ரொம்ப மோசமானவங்க. அப்போ நீங்கள் இவங்களை எதுக்கணும் அப்படின்னா, நீங்கள் டக்குன்னு என்ன செய்யணும், ஒரு கட்சியை உடைக்காமல் உங்களால் ஒன்றுமே செய்யணும். காங்கிரஸ் உங்கள் பின்னாடி வந்திருக்கு, அது தேசிய கட்சி தான். ஆனால் அவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா மிக பயங்கரமான, ஏன்னா 60 ஆண்டுகள் இருந்தாங்க. இந்தியாவில் இன்றைக்கி ஒரு மாநிலத்தில் கூட, ஒரு சில மாநிலத்தில் தான் இருக்காங்க. என்ன காரணம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அவங்க வந்து தேசப்பற்று, அன்னைக்கு தேச விடுதலைக்காக போராடிய கட்சி. ஆனால் இன்றைக்கி தேசப்பற்றுங்கிறது அவங்கள்ட்ட கொஞ்சம் கூட கிடையாது. இந்தியாவின் மானத்தை, ரகசியத்தை போய் வெளிநாடுகளில் போய் உடைச்சிட்டு வர்றாரு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸ் மிக ஒரு மோசமான காங்கிரஸ். சரிங்களா? தியாகம், சுதந்திர போராட்ட தியாகம் பண்ண அந்த காங்கிரஸ் இப்போ இல்லை. ஸோ அதனால் நீங்கள் காங்கிரஸ் கூட சேர்ந்துட்டீங்க, ரைட், ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னும் 10 எம்எல்ஏ வேணுமே. அதுக்கு நீங்கள் இனியும் தாமதிக்க வேண்டாம். உடனடியாக முடிவெடுத்து, சரிங்களா, சில ஆக்ஷன்களை எடுங்க. அதே போல் திருவண்ணாமலை, ஏன்னா நீங்கள் பதவியேற்பு வச்ச தேதி வந்து ஒன்று வந்தது. திருவண்ணாமலை தான் வந்து அக்னிஸ்தலம். ஸோ சூரிய பகவானுடைய ஸ்தலமான திருவண்ணாமலை சென்று வந்தீங்கன்னா, நீங்களோ அல்லது உங்கள் தந்தையாரோ போய் சென்று இறைவனிடம் நல்ல முறையில் வேண்டி இது பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆட்சி அமைப்பீங்க. சிவபெருமானுடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் நீங்கள் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு வாங்க. நிறைய அரசியல் சாணக்கியர்கள் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் நீங்கள் ரகசியமாக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி என்ன செய்யலாம்னு கேட்டு அவங்களோட ஐடியா படி பண்ணிங்கன்னா தான். இல்லைன்னா அதுவும் 2 நாளைக்குள்ளே எடுக்கணும் முடிவு. 2 நாளைக்குள்ளே உங்களுக்கு ஒரு 10 எம்எல்ஏ சீட்டு ஆதரவு வரணும். ஸோ அதனால் நீங்கள் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி நீங்கள் இறைவனின் அருளோட முதலமைச்சராக வேணும் அப்படின்னா நீங்கள் பல யுக்திகளை கையாளணும். ஏன்னா திருடர்களை பிடிக்கிறதுக்கு திருடன் பெருசா, கல்லன் பெருசா, காப்பான் பெருசா? ஸோ இதில் வந்து கல்லை முந்துவான், போலீஸ் துரத்துவார்.
ஸோ அது மாதிரி நீங்கள் டக்குன்னு ஒரு 2 நாளில் நல்ல முடிவெடுத்து ஆட்சி அமைப்பீங்கன்னு தமிழக மக்கள் நம்பிக்கையோடு இருக்காங்க. அவங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.